ஜெயச்சந்திரன் கிராண்ட் ஓபனிங் கீழ்கட்டளை நீர்மாடிப்பாக்கம். இன்னைக்கு என்ன பிடிச்சு உள்ள போடுங்க, என் தொண்டர்களை நிர்வாகிகளை விட்டுருங்கிறீங்களே, இதென்ன சினிமாவா? எஃப்ஐஆர்ல உங்க பேரே இல்லைன்னு தெரிஞ்சு என்ன பிடிச்சுங்க அவங்களை விடுங்கன்னு சொல்லும் போது நீங்க மக்களை, உங்களை நம்பி இருக்கிற, உங்களை ரசிக்கிற தொண்டர்களை, ரசிகர்களை ஏமாத்துறீங்களுக்கு தெரிய வேணாம். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்களா? சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காது. ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஆலோசனை சொன்ன ஒரு பிரகஸ்பதி, சார் எந்த கூட்டத்துக்கு நீங்க டைமுக்கு போகாதீங்கன்னு சொன்னால அவனை இழுத்து கண்ணத்துல அரையணும் விஜய். Festive delight. Celebrate this festive season with Adayar Anandabhavan Sweets and Snacks. மதுரை ஹைகோர்ட்ல அறிவலனு பக்கத்துல நிக்கிற அட்வொகேட் யாருன்னு கேட்கும். விஜய்க்கு மனசாட்சி இருந்தா சொல்லுங்க. அவர் அந்த இடத்துல நான் எந்த தவறு செய்யலைன்னு சொன்னதுதான் தப்புங்க. நீங்க தப்பே செய்யலையா? எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் இருந்து நாங்கள் பேசிட்டோம். தாண்டி எந்த தவறும் செய்யலை. தார்மீக பொறுப்பேற்கணும். அந்த வீடியோடைய முதல் வரியை நான் எதிர்பார்த்தேன். இந்த நடந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்கிறேன்னா கூட ஜெயில போடுவாங்கன்னு பயம் இருக்கும். தார்மீக பொறுப்பேற்கிறங்கிற ஒரு மனசாட்சியோட ஒரு வரி கூட அவரு சொல்லல. அப்போ அந்த ஆணவம், திமிர், வெளிப்படையாக வெட்கமே இல்லாம சொல்றாங்க என்டிஏக்கு வந்துடணும், இதுதான் சான்ஸ், அங்க போனாதான் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். விஜய் அவர்கள் நேற்று வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் நேரடியாக ஒரு சவால்னே சொல்லலாம். சிஎம் சார், என்ன பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சா நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், இல்லை வீட்டில் இருப்பேன், நீங்கள் வேறு என்னுடைய தொண்டர்கள் மேலே எதுவும் நீங்கள் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று, கரூரில் மட்டும் இது எப்படி நடந்தது அப்படிங்கிற கேள்வியோடு அவர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. இத்தனை நாள் அவர் போய் சம்மந்தப்பட்டவங்களை பார்க்கல, எதுவும் பேசலை அப்படின்னதுக்கு நேற்று இந்த வீடியோ வெளியாகியிருக்கு. இதை பற்றி எப்படி உங்களுடைய பார்வை? செந்தில் பாலாஜியை சுற்றி நடக்கிற கடந்த 2 ஆண்டு கால அரசியல், அவர் மீண்டு வந்தது, சிறையிலிருந்து வெளிவந்தது, மீண்டும் அமைச்சரானது, அமைச்சர் பொறுப்பை மீண்டும் இழக்க நேர்ந்தது அப்படின்னு அவரை சுற்றிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற அவருடைய சொந்த ஒரு கரூருங்கிறதுனால எங்கேயுமே நடக்காது, கரூர் நடந்துருச்சுன்னு விஜய் ஒரு பாதி உண்மையை தான் சொல்லியிருக்கிறார், அல்லது பாதி பொய்யை சொல்லியிருக்கிறார்னு சொல்லலாம். நெருக்கடிகள் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு நடந்து மரணங்கள் ஏற்பட்டது தான் புதுசு. தள்ளுமுள்ளோ மயங்கி விழுந்ததோ விஜயினுடைய எந்த கூட்டத்திலும் புதிதல்ல. விக்கிரவாண்டியினுடைய முதல் மாநாட்டில் தொடங்கி மதுரை மாநாடு, அதே நாளில் கரூருக்கு வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி நாமக்கல்ல பேசுகிற போதே 30க்கும் மேற்பட்டவர்கள் விஜய் கட்சியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகப்பட்டாங்க. ஏன்னா வெறும் ஆம்புலன்ஸ்னா கூட அரசியல்னு சொல்லுவாங்க. முதல்ல விஜய்க்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி, ஒரு அரசியல் நிகழ்ச்சி, பிரச்சாரம் பண்ணுற அல்லது பரப்புரை நடத்துகிற நிகழ்ச்சி, தன்னுடைய நிர்வாகிகள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு விவாதிச்சாரான்னு கூட நமக்கு தெரியல. அந்த கரூரில் பேசுகிற போது ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னப்பா ஆம்புலன்ஸ் வருது, நம்ம கொடி கட்டியிருக்கு அப்படின்னு கேட்பார். சார், ஆம்புலன்ஸ் வந்தால், கூட்டத்துக்குள்ளே வந்தால் அடிச்சு நொறுக்குங்கன்னு எடப்பாடி ஒரு தடவை சொல்லிட்டாரு வேலூர்கிட்ட. அதை துறையூர்கிட்ட அவங்க தொண்டர்கள் நடத்தியே காமிச்சிட்டாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் பயப்படுறாங்க. நம்ம இந்த கூட்டத்துக்கு அனுமதி வாங்குற போதே போலீஸார் குறைந்தது 2 ஆம்புலன்ஸாவது நிறுத்தி வைக்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது நம்ம ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் தான். அது எல்லா தொண்டர்களுக்கும் புரியாதுங்கிறதுனால ஒரு பாதுகாப்புக்கு நம்ம கட்சி கொடியை கட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோன்னு இன்று நிகழ்ச்சினா நேற்றுக்கே விஜய்க்கு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கணும். நாமக்கல்ல 6 ஆம்புலன்ஸ் இவங்க ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ், அந்த 6லையுமே தாவேக்கா கொடி கட்டியிருக்கு. புத்திசாலித்தனமான நடவடிக்கை தான். ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எதுக்கு அடி வாங்கணும்? யாரோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவன் எதுக்கு அடி வாங்கணும்? இது தெரிஞ்சிருந்தா, நாமக்கல்ல தன்னை சுற்றி இது நடந்துச்சுன்னு விஜய் தெரிஞ்சிருந்தா மேலே பஸ்ஸில் கட்டி ஏப்பா நம்ம கொடி கட்டிருக்கணும் அவர் கேட்டிருக்கவே மாட்டார். இன்னொன்று, அவர் எந்த நாட்டில் வாழ்கிறாருன்னே தெரியல. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டில் தான் நான் இருக்கிறேன், நாம் இருக்கிறோம், நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நேற்று வெளியிட்ட வீடியோவை பார்த்தா விஜய் வெளியிட்டது ஏதோ 2 நாள் 3 நாள் அந்த துக்கமும் சோகமும் அவருடைய நெஞ்சை, மனதை அல்லது அவருடைய வாயை, வார்த்தைகளை வரவிடாமல் கட்டி போட்டிருக்கோன்னு கூட நான் கொஞ்சம் நம்பிட்டேன். அந்த துக்கத்திலே இருக்கார் போலன்னு அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா வாய் திறக்கிற போது சில புரிதல்களோடு, ஒரு சுய பரிசோதனையோடு ஒரு வெளியில் வருவார்னு பார்த்தேன். அவர்கள் கொடுத்த இடத்தில் பேசியதை தவிர நாங்கள் வேறு எந்த தவறுன்னு செய்யலைன்னு சொன்ன போதே
விஜயிடம் நேர்மை இல்லைன்னு நான் உறக்க சொல்லுவேன். குறைஞ்சபட்ச அரசியல்வாதி விஜய்கிட்ட நான் ஒன்றுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் யாருமே சரியில்லை, நான் கொஞ்சம் மாற்று, நான் வேற மாதிரி அப்படின்லாம் சொல்லி விக்கிரவாண்டியில் பேசின அந்த வசனம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷத்தன்மையோடு இருந்திருப்பாரு, அல்லது ஒரு மாற்றா வருவார், அல்லது மற்ற சராசரி அரசியல்வாதிகள் அல்லது பழம் தின்று கொட்டை போட்ட அரசியல்வாதிகளை விட கொஞ்சம் மாறுபட்டு இருப்பாரோன்னு கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டே தப்பாக எதிர்பார்த்துட்டேன். நான் எந்த தவறு செய்யலைன்னு சொன்னதுதான் தப்புங்க. நான் நீங்க தப்பே செய்யலையா? ஒவ்வொரு கூட்டமும் நாகப்பட்டினம் திருச்சி ஏர்போர்ட்ல இறங்குனது முதல் பரப்புரை தொடங்கினது அரியலூர், பெரம்பலூர் போக முடியல, திருச்சி டவுன்ல நடத்தினது, அரியலூர்ல நடந்தது, நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 மாவட்டங்கள் 7 ஊர்களில் நடத்தினதில்லை. எங்கேயுமே ஒரு நேரத்துக்கு வந்ததே கிடையாது. ஆனால் நம்ம அதை பெருசா நினைக்கல. ஏன்னா தலைவர்கள் பிரபலங்கள் நேட்டா வரலாம் ஒரு குற்றமாலாம் நம்ம அதை ஒரு நாள் கூட நான் எந்த விமர்சனத்தையும் காதில் கேட்கல. நானோ என்னை போன்றலாம் அந்த விமர்சனத்தை வச்சதே இல்லை, நீங்கள் எப்படி இப்படி வரலாம் அப்படின்னு. ஆனால் இவ்வளவு சம்பவங்கள் நடந்துடுச்சு. நாமக்கல்ல நம்ம 8:45 காலையில் 8:45 தொடங்குறோன்னு தன்னுடைய ட்விட்டரில் போடுறார், தாவேக்கா ட்விட்டரில் போடுறாங்க, போலீஸ்கிட்ட அனுமதி வாங்குறாங்க, தொண்டர்களுக்கும் சொல்லி வைக்கிறாங்க, பொதுமக்கள் அதை நம்பி வர்றாங்க. 8:50 தான் காலையில் இங்கே சென்னையிலேருந்தே கிளம்புறார். கிட்டத்தட்ட குறைஞ்சது 3 to 4 மணி நேரம் லேட்டாக போதும் நல்லா தெரிஞ்சிருந்தோம். நாம் இப்படி கிளம்புனமே அது என்னை அறியாமல் நான் செய்த தவறுன்னு நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாருன்னா அவருடைய நேர்மையை பாராட்டுற முதல் நாள் நானாக தான் இருந்திருப்பேன். சரி, அப்படி 4 மணி நேரம் ஆச்சு, ஆக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா கிளம்புறதுல எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நைட்டெல்லாம் வேறு வேலை இருந்துச்சு, அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டு அந்த 4 மணி நேரம் தாமதத்தில் காத்திருக்கிற தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணும்னு நான் அறிவுரை சொல்லியிருந்தேன். சொல்லலைங்கிறது தெரிஞ்சு போச்சு, நான் சொல்லியிருந்தேன்னு போய் கூட அவர் சொல்ல விரும்பலை. அப்போ நான் எந்த தப்புமே செய்யலைங்கிறது எந்த வகையில் நியாயம்? இன்னொன்று, இப்போ கடைசியாக வந்த கூலி படம் வரைக்கும் ஒரு அறத பழசான ஒரு காட்சி சினிமாவில், அவளை விட்டுரு, என் பொண்ணை விட்டுரு, என்னை இழுத்துட்டு போ, என்ன வேணாலும் பண்ணு, எங்கள் அம்மாவை விட்டுரு, எங்கள் அண்ணனை விட்டுரு, என் தம்பியை விட்டுரு அப்படின்னு வசனம் கூலி வரைக்கும் பார்த்துட்டோம். நம்ம டயலாக்ங்கிறீங்க. ஏங்க இது சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாடுங்கிற புரிதலே அவருக்கு இல்லைங்க. எஃப்ஐஆர்ல உங்க பேரே இல்லை. கமிஷன் ஏதாவது சொன்னா இந்த கட்சியினுடைய தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம், இல்லை இது போன்ற தலைவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு SOP ரெடி பண்ணலான்னு அந்த நீதிபதி அருணா ஜெகதீசன் சொன்னா அதன் பிறகு விஜய் உள்ள வருவார். தார்மீக பொறுப்பேற்கணும்னு அந்த வீடியோடைய முதல் வரியை நான் எதிர்பார்த்தேன். இந்த நடந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்கிறேன்னா கூட ஜெயிலில் போடுவாங்கன்னு பயம் இருக்கும். தார்மீக பொறுப்பேற்கிறங்கிற ஒரு மனசாட்சியோட ஒரு வரி கூட அவர் சொல்லலை. அதை சட்டம்னு பேசுறவர் நான் வர்றேன் சிஎம் சார், அவர் எங்க பழி வாங்கினாங்க? அப்ப நீங்க தவறா திசை திருப்புறீங்கல்ல. தான் துணிச்சலாக இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக ஒரு கோழைத்தனத்தை பதுக்கி வச்சிருக்கிறாருங்கிறத தான் நான் அதில் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பொய்ய ஒரு இவ்வளவு பெரிய மக்கள், பல லட்சம் மக்கள் ஆராதிக்கிற ஒரு பிரபலம் இப்படி ஒரு பொய்ய சொல்றாருன்னா அது நிச்சயமா கோழைத்தனம் தான் நான் பார்க்கிறேன். அதை இல்லாத ஒன்றை சொல்றது, சிஎம் பழி வாங்குறாரு. இவர் அந்த வீடியோ வெளியிட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிட்டார். நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்னா பழி வாங்கின கூட இல்லை, இப்போ லேசாக வலையை விரிச்சு வைப்போம், அப்புறம் வந்தா சிக்கனா போட்டு கட்டிக்கலான்ற மாதிரி கூட வார்த்தை இல்லாமல் எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரும் தங்கள் தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள்னு ஒரு வரி சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட விஜயை பாதுகாக்கிற ஒரு ஒரு துக்கத்தில் வீழ்ந்து கிடக்கிற விஜய்க்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியான வார்த்தை. கவலைப்படாதீங்க, இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான், நீங்கள் அப்படி நினைச்சதாலாம் நாங்கள் நினைக்கல அப்படின்ற வார்த்தை அர்த்தம் அதில் பொதிஞ்சிருக்கு. அப்படி சொன்ன முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு வக்காலத்து வாங்கலாம். முதலமைச்சர்னா உங்களுக்கு எனக்கு நமக்கெல்லாம் முதலமைச்சர். அதை ப்ரொவோக் பண்ணி விடாம கிட்டத்தட்ட அதை கன்சோல் பண்ற மாதிரியும் அப்புறம் பேசிக்கலாம் விடுங்க, கமிஷனுடைய ரிப்போர்ட் வரட்டும், ஒரு SOP ரெடி பண்ணுவோன்னு எல்லா கட்சியினருக்குமான அறிவுரை மாதிரி அவர் சொன்ன ஸ்டாலினை பழி வாங்குறாருன்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லல விஜய், சொல்லுங்க. இல்ல அந்த இடத்துல சிஎம் அதை சொல்றாரு, அவருடைய முதிர்ச்சி அரசியல் தன்மை இதுக்கு. அதே இது திமுகன்னு கட்சி ரீதியாக எடுத்துக்கிட்டா அவங்களோட ஐடிவிங்க, அவங்களுடைய பேச்சாளர்கள், அவங்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பேசுறது இருக்குல்ல, அப்போ அதையும் அவர் கணக்கில் எடுத்து சொல்றாரா? திமுக பண்ற விஷயத்துக்கு தாவேகாவுடைய ஐடிவிங்கும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே நடக்காது, கரூர் நடக்கிறது விஜய் வாயிலிருந்து வரல, அதுக்கு 2 நாளா ஐடிவிங்க போட்டு அதை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜியோட 15 பேர் கத்தியை வைத்து கிழித்தார்கள். யாராவது ஒரு பாடியில் ரத்தத்தை பார்த்தோமா சார்? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நல்லா சுற்றி இருக்க பாடியில் எப்படி சார் ரத்தம் தெரியும்? கேளுங்களேன், தெரியாதுல்ல. ஆனால் கிட்டத்தட்ட 7:45
அந்த அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவங்க அழைக்கப்பட்டாங்க. அவங்க சடலங்கள்ங்கிறது பின்னாடி தான் தெரியும், வரும்போதே மரணம் அடைந்து தான் கொண்டு வரப்பட்டாங்கிறது அங்கே சிகிச்சையை தொடங்குற போது தான் தெரிஞ்சது. அப்படி அவங்களுக்கு ரூமோ டாக்டரோ அதெல்லாம் ஒதுக்கி ஒரு இடத்துல கொண்டு போறதுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல் காரிடார்ல தான் ஒரு ஸ்ட்ரெச்சர்லயும் அவங்க அப்படியே வரிசையா இருக்கிறாங்க. யார் உடம்புல ரத்தம் சொட்டுச்சா? முதுகில் கிழித்தார்கள், தோள்பட்டையில் கிழித்தார்கள், கிழிச்சு செத்தாங்க அப்படிங்கிறது மரணங்கிறது ரெண்டாவதுங்க. அந்த நெருக்கடி தள்ளு முள்ளுக்கான தொடக்கம்ங்கிறதே கத்தியில குத்துனா ஒரு பேனிக் ஆவாங்க எல்லாரும், சரிதானா? மயக்கம் போட்டு விழுந்தாங்க, அந்த நெருக்கடியை நாமளே பாக்குறோம். விஜய் வெளியிடுற அந்த கட்சியினர் வெளியிடுற வீடியோலயே நம்ம பாக்குறோம். ஏதோ ஒரு பதட்டம் தோட்டிக்கணும்ல, என்னமோ நடக்குது நமக்கு நடந்துருப்பாங்கிற அந்த இயல்பான பதட்டம் எந்த தனி மனுஷனுக்கு வரும். அப்போ ஒருத்தன் கத்தியை வச்சுக்கல, கத்தியில குத்துறாண்டா ஒருத்தன், அது ஒரு பேனிக் ஆகும்ல. அப்படி ஆயிருந்தா அது வேற மாதிரி. எத்தனையோ கேமராக்கள் படம் பிடிச்சிருக்கு, தாவேக்காரங்களும் பிடிச்சிருக்கான், தொண்டர்கள் பிடிச்சி, இன்னைக்கெல்லாம் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. அது ஒரு சாகசம் மாதிரி ஒருத்தன் போடுறான், செல்ஃபி எடுத்து அந்த வீடியோ எடுக்கிறான். ஜெனரேட்டர் எப்படி கரண்ட் கட்டாச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஜெனரேட்டர் மேல போய் விழுகிறானுங்க. யாரு விழுந்தா? திமுக தொண்டர்களா? இல்ல, அவங்க எங்க கட்சி தொண்டர்களே இல்லைங்கிற அளவுக்கு நீங்க சட்டத்தை மீறி சட்டத்தை ஒரு துச்சமா மதிக்கிற மாதிரி அந்த கட்சியினர் நடந்துக்கிறாங்க. விஜயின் ஆலோசனையின் பேரில் தான் நடக்குது. ஏன்னா அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அறிவழகன் தான் போய் அந்த வழக்கே போடுறார். அவர் என்ன சொல்றார்? அரசு மருத்துவமனைக்கு அப்படி அழைத்து வரப்பட்டவர்கள் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து தான் அழைத்து வரப்பட்டவர்களா, இல்லை போஸ்ட்மார்டம் முடிஞ்சு போன பாடி இருக்குல்ல அந்தந்த வீடுகளுக்கு, அது அந்த ஸ்டாம்பீடில் அந்த நெருக்கடியில் தள்ளுமுள்ளில் இறந்தவங்க தானா, இல்லை ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் வேற மாதிரி இறந்தவங்களா? இப்படிலாம் கேட்குறீங்களா? உங்களுக்கு மனசாட்சி இல்லை? அறிவழகன் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, அதன் மூலம் வர்ற விளைவுகளை நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு என்ன பிடிச்சி உள்ள போடுங்க, என் தொண்டர்களை நிர்வாகிகளை விட்டுருங்கிறீங்களே, இதென்ன சினிமாவா? எஃப்ஐஆர்ல உங்க பேரே இல்லைன்னு தெரிஞ்சு என்ன பிடிச்சுங்க அவங்கள விடுங்கன்னு சொல்லும் போது நீங்க மக்களை, உங்களை நம்பி இருக்கிற, உங்களை ரசிக்கிற தொண்டர்களை, ரசிகர்களை ஏமாத்துறீங்களுக்கு தெரிய வேணாம். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்களா? இவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்களா? நேரம் நீலாங்கரையில் போய் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக வேண்டியானே? தார்மீக பொறுப்படுத்துக்கிறேன், சட்ட ரீதியாக நான் என்ன ஆட்படுத்திக்கிறேன், நீலாங்கரைக்கு போங்க, இல்ல இந்த வீடியோ உட்காந்து பேசின பட்டினப்பாக்கம் ஸ்டேஷனுக்கு போங்க. சவால் விடுறீங்க. இதைத்தான் சினிமாத்தனம் சொல்றேன். இன்னும் விஜய் சினிமா என்கிற அந்த மாய வலையிலிருந்து வெளிப்படவே இல்லை. ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஆலோசனை சொன்ன ஒரு பிரகஸ்பதி, சார் எந்த கூட்டத்துக்கு நீங்க டைமுக்கு போகாதீங்கன்னு சொன்னால அவனை இழுத்து கன்னத்துல அரையணும் விஜய். நான் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் சொல்றேன். போலாம், ஒரு பெப்பை கிரியேட் பண்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு போலாம். அப்படி இப்படி கொஞ்சம் அந்த கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு எந்த தலைவரும் திட்டமிட்டோ இல்லை இயல்பாகவோ அது ஒரு மரபாவே கூட ஆயிடுச்சு வச்சுக்கோ. அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் மன்னிப்புக்கான காலம். நீங்க 4 மணி, அந்த 1 மணி நேரமும் கூட அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணவங்க அங்கங்க வேணுங்கிற செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. போதுமான வசதிகள் இருக்கும். தனியார் கடை போட்டிருப்பான், சுண்டல் கடலைப்பருப்பு என்னத்தையா வித்துக்கிட்டு இருப்பான், வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். இது சாப்பிட்ற இடமா? அந்த இடத்த பாருங்க. அப்ப எந்த ஏற்பாடும் செய்யாம அந்த பொறுப்பற்ற தனத்தை மறைச்சு நான் எந்த தவறு செய்யலைன்னு சொல்லிட்டாலே தமிழ்நாட்டு மக்களை விஜய் முட்டாளா நினைக்கிறார். உங்க அரசியல் சண்டையை நீங்க எங்க வேணாலும் போடுங்க, திமுகவை என்ன வேணாலும் பண்ணுங்க, தோற்கடிங்க, வீட்டுக்கு அனுப்புங்க, அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய கொள்கை, உங்களுடைய அரசியல் பார்வை. ஆனால் இத்தனை லட்சம் மக்கள் கவனிக்கிற, ஃபாலோ பண்ற ஒரு தலைவன், ஒரு பிரபலம் இப்படி பொய் சொல்லலாமா? நான் பொய் சொன்னாலே நான் அரசியல்வாதிகிட்ட அதெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு தான். ஆனா அந்த மாற்றம், நான் இளைஞர்களை வழிநடத்த அந்த அண்ணாமலை சொல்ல வந்த போது நான் அதுதானே அங்க சொன்னேன், பொய் சொல்லாதீங்க, ரொம்ப பொய் பேசுறீங்கன்னு. நான் இப்பதான் கொஞ்சம் அடங்கி இருக்கிறார். ஏன்னா 2 நாளா விஜய்க்காக தாவிக்கிட்டு வர்றார். அவர் என்ன சொன்னார்? விஜய் நிர்வாகிகள் கொடுத்த கடிதத்திலேயே 12 மணிலிருந்து 7 மணி 8 மணி தானே கொடுத்து, அந்த 7 மணி நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் தானே இருக்குன்னு இருக்கிறார். அது அவர் சொன்ன கடிதத்தில் 12 ஆரம்பிக்கும். அப்படி ஒரு கடிதம் இருக்கு. கிட்டத்தட்ட 3-4 கடிதம் கொடுத்துட்டாங்க. ஆனால் புசி ஆனந்த் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. முதல் நாள், நாளை பகல் 12 மணிக்கு தலைவர் விஜய் வேலுச்சாமிபுரத்தில் பேசுவார்னு. அண்ணாமலை அதுக்கு பொறுப்பெடுத்துக்குவாரா? விஜய்க்கு எல்லாரும் ஆறுதல் சொல்லுங்க, அதில் நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் நான் எந்த தப்பு செய்யலைன்னு சொல்ற போது அந்த விஜய் பின்னால் எவர் ஒருவர் நின்னால், அது எடப்பாடி ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், அது இந்த தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம், அந்த 41 பேரின் ஆன்மாவுக்கு செய்கிற பச்சை துரோகங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க அரசியல் கருத்துக்கள் எவ்வளோ வந்துடுச்சு, இதை எப்படியாவது ஒரு சாக்கா வச்சு விஜயை தங்கள் பக்கம் இழுத்துக்கணும். வெளிப்படையாக வெக்கமே இல்லாம சொல்றாங்க என்டிஏக்கு வந்துடணும், இதுதான் சான்ஸ், அங்கே போனாதான் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், நீங்க அதிகாரம் கையில இருந்தா அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது, எடப்பாடி கிட்ட நீங்க போனாதான் எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க, ஒரு 10-20 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. இந்த மாய வலைக்குள்ள விஜய் சிக்கிட்டாரோன்னு எனக்கு தோணும். முதல்ல ஏற்கனவே ஒரு மாய வலை இருக்கு, சினிமா என்கிற பிம்பம், இன்னும் அந்த கெத்துலயே வர்றாரு, அதுல இருந்தே விடுபடலை. அதை விடுபடணும்னு நான் கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த 2 நாளா அவர் இன்னொரு வலையில சிக்கிட்டாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் அரசியல் ரீதியா என்ன நிலைப்பாடு வேணாலும் எடுக்கட்டும்,
பிஜேபி கிட்ட போகட்டும், குருமூர்த்தியை பார்க்கட்டும், அதுக்கெல்லாம் நமக்கு கவலையே இல்லை. ஆனால் கொள்கை எதிரின்னு வெளியில ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு திரைக்கு பின்னால அவங்க சொல்ற ஆலோசனைப்படி மதுரை ஹைகோர்ட்ல அறிவாளனுக்கு பக்கத்தில் நிக்கிற அட்வொகேட் யாருன்னு விஜய்க்கு மனசாட்சி இருந்தா சொல்லுங்க. பிஜேபியினுடைய வழக்கறிஞர் நிற்கிறார். சட்டத்தை சட்டமாக தான் பார்க்கணும் அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். இது எந்த மாதிரியான நேரங்கிறத நான் பார்ப்போம். வழக்கறிஞர் அவர் வேலை தான் செய்கிறார். நான் தனிப்பட்ட முறையில் தொழிலுக்குள்ளே போகலை. அந்த நேரத்தில் யார் அறிவுரை சொல்லி யார் கூட போவாங்கன்னு நம்ம அரசியலை கவனிச்சுட்டு இருக்கார். நமக்கு தெரியாதா? என்னை விஜய் சந்திக்கவில்லை, அவருடைய தரப்பும் சந்திக்கவில்லை, அது வதந்தின்னு குருமூர்த்தி விட்டு போட்ட பிறகும் பிஜேபியுடைய வழக்கறிஞர் போய் நிற்கிறான்னு ஏதோ நடக்காமல் போயிருக்குமா? நமக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. அதனாலதான் மனசாட்சியே இல்லாமல் ஒரு நேர்மையற்றவராக இன்னொரு முறை தன்னை காட்டிக் கொண்டாரோ விஜய் தான் அந்த வீடியோவை நான் பார்க்கிறேன். சரி, இது எல்லாமே விஜய் மட்டுமே குற்றவாளி அப்படிங்கிற ரீதியில இதை நம்ம பார்த்துட்டு போயிடும். யாருமே அப்படி சொல்லலையே. விஜய் குற்றவாளின்னு யாரும் ஒருத்தர் சொல்றாங்களா? தார்மீக பொறுப்பேற்கணும்னு சொல்றோம். எல்லா அரசியல் கட்சி தலைவரும் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. எடப்பாடி கொடுத்த முதல் பேட்டி என்ன தெரியுமா? 6:30 மணி 7 மணிக்கு கரூர் அரசு மருத்துவமனையில் அடுத்த நாள் காலையில வந்து பார்த்துட்டு, அரசாங்கம் காவல்துறை இன்னும் போதுமான பாதுகாப்பை கொடுத்துருக்கணும், இந்த நிகழ்ச்சியில் நடத்துகிற கட்சிகளும் பொறுப்போடு நடந்துக்கணும்னு வார்த்தை சொன்னார். நிஜமான எடப்பாடி அதுதான். அதாவது ஒரு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர் சொன்ன ஒரு கேரக்டர் சொல்ல வேண்டிய வார்த்தை அது. கரெக்டாக எடப்பாடி தான் சொன்னார். நேற்று பேட்டி கொடுத்த வைகோ வரைக்கும் அதான் சொல்கிறாங்க, கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குது. உதயநிதி ஓடோடி வந்தார் துபாயிலிருந்து. அந்த உதயநிதி சொன்ன வார்த்தை இதுதான், நேரத்துக்கு வரணும் தலைவர்கள், ஓரளவுக்கு கடைபிடிக்கணும்ல. ஒரு அரங்கத்தில் நடக்குது, 1 மணி லேட்டாக வர்றாங்கன்னா தண்ணி பாட்டில் வரிசையாக கொடுக்கறதுக்கு வசதி இருக்குது. இந்த மாதிரியான நெருக்கடியான இடங்கள்ல ஒரு ஏற்பாடு பண்ணவும் முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவது நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணுங்கிற ஒரு வார்த்தை நேற்று அவர் சொல்லியிருந்தாருன்னா விஜய் எங்கேயோ போயிருப்பாருங்க. அப்போ அந்த ஆணவம் திமிர், எனக்கு தெரிஞ்சு விஜய் கிட்ட அந்த ஆணவமோ திமிரோ அந்த 4-5 மாவட்ட பிரச்சாரத்தில் 2 வார்த்தைகள்ல வேணா லேசா கவனிச்சிருப்பேன். அது கூட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொன்னார்தான் நான் கடந்து போயிட்டேன். நேற்று வெளியிட்ட வீடியோவை பார்த்தா நிஜமாகவே ஆணவம் தன் தலையில் இருக்கும், அவருடைய தலையில ஏறிக்கிச்சோன்னு எனக்கு ஒரு பயமாகவும் பரிதாபமாகவும் இருக்கு. இவரை மாதிரி 1000 பேரை பார்த்தது இந்த அரசியல்களும். விஜய் என்ன பெருசா மேல இருந்து குதிச்சவர்லாம் கிடையாது. ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும் காலம். இவரை விட மமதை பிடித்தவர்கள், ஆணவம் பிடித்தவர்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஓடுனதெல்லாம் நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஆணவம் கூடாது. அதே மாதிரி நேரம் நீங்கள் சொன்னீங்க, கொடுத்தது 3லேருந்து 10 அப்படிங்கிறது நேரம் சொல்கிறாங்க. நார்மலாகவே பொதுவாக ஒரு அரசியல் மாநாடுக்கு கூட 5லேருந்து 10 தானே கொடுப்பாங்க. ஒரு நாள் முழுக்கவும் கொடுப்பாங்க. அது ஒரு மாநாட்டு திடல் போட்டிருப்பாங்க. எங்கள் நிகழ்ச்சி 2 நாள், அண்ணா காலத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா 3 நாள் மாநாடு நடக்கும். அப்ப இருந்த கட்டுப்பாடுகள் சட்டதிட்டங்கள் இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அது மாநாட்டுக்கு. நீங்கள் பேசுவது மாநாடு இல்ல பொதுக்கூட்டம் அல்ல. இவங்க என்ன சேஃப்டிக்கு என்ன தலைவர் சரியா சொல்லல, எத்தனை மணிக்கு வருவாரு, கோட்டை ஒரு 5-6 மணி நேரம் கேப்ல வாங்க இங்க இருந்து போன் போயிருக்கோம். இங்க இருந்து சில பிரகஸ்பதிகள், விஜயை இயக்குகிற பிரகஸ்பதிகள் சில பேர் இருக்காங்கல்ல, இப்படி போட்டு வாங்க. எக்ஸாக்ட் டைம் சொல்ல முடியாதுதான். சரி, ரஃபா எப்ப எப்போ தொடங்குவாருன்னா 12. ஏன்னா நாமக்கல்ல 8:45, ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்தா கூட 12க்கு கரூர் வந்துடலான்னு அதை நினைச்சா 12ங்கிற வார்த்தை நீங்க அதை சொல்ல தயங்காதீங்க. 3 லெட்டர்லயுமே 12ங்கிற எழுத்து இருக்கு. 12 மணில இருந்து தான் இருக்கு. நேத்து அந்த பிரஸ் மீட் அதிகாரிகள் கொடுத்ததுல 3லேருந்து 10 தான் அவங்க அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. பொசியானது கொடுத்த பேட்டியிலே 12 மணி இருக்கு. அவங்க லெட்டர் கையில வாங்கி வச்சிருக்காங்க. வேலுச்சாமி புறத்துல அந்த கூட்டம் நடக்க போகுதுன்னு மதியழகன்ற மாவட்ட செயலர் லெட்டர் கொடுக்குறாரு. அதுல இருக்கிறது குறிப்பிட்டிருக்கிறதே 12 மணி. இருக்கட்டும், எதுவும் வேணாலும் இருக்கட்டும். சரி, 3 மணி எத்தனை மணிக்கு போவீங்க? 7 மணிக்கு போறீங்க. குறைஞ்சது 7:15 7:30 ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு போறதுக்கு. 4 மணி நேரம் தாமதம். ஒரு 50 மீட்டர் முன்னாடி நிறுத்திக்கலாம் சார். நீங்க தள்ள அந்த தள்ளு முள்ளுக்கு காரணமே விஜயனுடைய பஸ் தான்னு ஒரு லேமேன் கூட புரிஞ்சுக்குவான். இது அந்த டவுன் டிஎஸ்பி புரிஞ்சுக்கிட்டு தான் ஆதவ கூப்பிட்டு சொல்றாரு, சார் இங்கே நிறுத்திக்கலாம். நீங்க ஏதாவது ஒண்ணு 4 பேர் சேர்ந்து தள்ளினாலே கூட்டம் தள்ளும். ஒரு பஸ்ஸே தள்ளிக்கிட்டு போனா அது விஜய் மாதிரி பிரபலத்தை பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அதையும் கேட்கல. நான் இப்பவும் சொல்றேன், எத்தனை பேரையாவது சாகடிக்கணுங்கிறது விஜயனுடைய நோக்கமா நிச்சயமா இருக்காது. சரிதானா? அதெல்லாம் யாருமே பிளான் பண்ண மாட்டாங்க. லேட்டாக போயிட்டு கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிட்டு மாஸ்க் காட்டுவோம் அப்படிலாம் பொலிட்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்களே தவிர ஒரு உயிராவது பறி போகணும்னு விஜயோ அவருடைய கட்சி நிர்வாகிகளோ துளி அளவு கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் சொல்ற நம்மை போன்றவர்களை காயப்படுத்துற மாதிரி, நம்மை போன்றவர்களை தப்பு செஞ்சிட்டோமோ தப்பா சொல்லிட்டோமோ நினைக்க வைக்கிற மாதிரி விஜய் தொடர்ந்து பேசுறதுதான் நமக்கு சங்கடமா இருக்கு, வேதனையா இருக்கு. விஜய் தன்னை திருத்திக்கிடலைன்னா தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் வளரவே கூடாது. துரத்தி அடிக்கப்பட வேண்டிய முதல் சக்தி விஜய் தான், தன்னை திருத்திக்கலைன்னா. உங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்படி கிடைச்சிச்சு சொல்லுங்க.
41 உயிர் போனதுக்கு யாருமே நேரடியாக பொறுப்பேற்றுக்க முடியாத ஒரு அவலமான உண்மையை நம்ம யாருமே பேச தயங்கக்கூடாது. யார் பொறுப்பை சொல்லுங்க? எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு துளி கூட கவலைப்படலை. நான் எந்த தப்பு செய்யலைன்னு வெக்கமே இல்லாமல் ஒரு வீடியோ வெளியிடுறாரு 3 நாள் கழிச்சு. ஒரு அரசாங்கமா அதிகாரிகளா என்ன பொறுப்பு இருக்குங்கிறத இவங்களுக்கு கடமை இருக்குல்ல. Jayachandran Grand Opening Keelkattalai Nirmadipakam. Festive delights. Celebrate this festive season with Adayar Anandabhavan Sweets and Snacks. minambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.